Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, Samsung Galaxy M51 mobile. So இந்த மொபைல் ஒரு பிரீமியம் மிட்-ரேஞ்ச் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியால. So அண்டர் 25000ல நமக்கு நிறைய மொபைல் சாய்ஸ்ல இருந்தாலும் ஆனா Samsungல இருந்து வந்த இந்த மொபைல் உண்மையிலேயே ஸ்பெஷல்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய பட்ஜெட் ஒரு 25000 இருந்தா இந்த மொபைல் நீங்க ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 ரீசன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மொபைல் லாஸ்ட் 3 டேஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. So ஆனா குறிப்பிட்டு ஒரு 5 ரீசன்ஸ் வந்து நான் சொல்றேன். இந்த 5 ரீசன்ஸ்க்கு நீங்க சாட்டிஸ்ஃபை இருந்தா கண்டிப்பா கண்ணு மூடி இந்த மொபைல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மொபைல் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைல் ஏன் வாங்கணும் இல்லனா வாங்க கூடாது அப்படின்றதுக்காக. சோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் மறக்காதீங்க. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்றதுக்காக முதல் ரீசன் பார்த்தோம்னா இதோட டிஸ்ப்ளே சொல்லிக்கலாம் கண்டிப்பா. சோ இதுக்கு முன்னாடி நம்ம M சீரிஸ்ல பார்த்தோம்னா சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. M21 M31 எல்லாமே. சோ இதுல கொஞ்சமா அப்கிரேட் பண்ணி சூப்பர் AMOLED Plus அப்படிங்கற டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அதோட நீங்க வீடியோஸ் ஏதாவது மூவிஸ் அந்த மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது செம்ம ஃபீலிங் வந்து இருக்கு. சோ மொத்த மொபைல் கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து வேற லெவல்ல உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். இப்போ வந்து IPL மேட்சஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ அந்த மேட்சஸ் எல்லாமே இந்த 6.7 இன்ச் ஸ்கிரீன் சைஸ்ல நீங்க பாக்கும்போது உண்மையிலே வேற ஃபீலிங் வந்து இருக்கும். சோ இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசனா டிஸ்ப்ளே வந்து கண்டிப்பா இருக்கும். சோ 60 Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ஆனா யூசேஜ் ஃபீலிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. சோ இந்த மொபைல் வாங்குறதுக்காக செகண்ட் ரீசன் பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இதுல இருக்கிற பேட்டரி தான். சோ ஃபர்ஸ்ட் டைம் 7000 mAh பேட்டரி கொண்ட ஒரு மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுவும் சாம்சங்ல கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சைனீஸ் மொபைல் தான் எப்பயுமே பண்ணுவாங்க. சோ 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாமே. சோ இந்த தடவை சாம்சங் 7000 mAhல கொண்டு வந்து ஒரு மீனியஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ உண்மையிலே பேட்டரி வந்து வேற லெவல் சொல்லிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தோம்னா 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி ஃபுல் சார்ஜ் பண்ணி கொடுத்துடும். ஸோ நான் ஒரு வீடியோக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து 0% ஆனதும் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் வந்து கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பேட்டரி வந்து நான் 0 பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ வீடியோஸ் பார்க்கறது கேமிங்ஸ் ஆடுறது இந்த மாதிரி எது பண்ணாலும் சார்ஜிங் பாயிண்ட் வந்து குறைய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பேட்டரி வந்து நமக்கு பேக்கப் பண்ணுது. ஸோ பேட்டரியில் வந்து வேற லெவல் சொல்லிக்கலாம். ஸோ அதுவும் M சீரிஸ்ல இது வரைக்கும் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தந்துட்டு இருந்தாங்க. ஸோ M31s இப்போ M51ல 25 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க முடியுது. பேட்டரியில் நீங்க ஒரு நார்மல் யூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 நாள் வந்து நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கேமிங்ஸ் நீங்க ஆடலைனாலும். ஸோ கேமிங்ஸ் நீங்க டச்சே பண்ணலன்னா தாராளமாக 3 நாள் வந்து இந்த மொபைல் வந்து நீங்க கண்டிப்பா பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதே நீங்க கேமிங்ஸ் எல்லாமே ஆடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலும் டெஃபினட்டா 1.5 நாள் வந்து இந்த மொபைல் கொடுக்கும். ஸோ நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க அடுத்த நாளுக்கு வந்து இந்த பேட்டரியில் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆவது மீதி ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் வந்து ரெடி பண்ணிருக்காங்க சாம்சங்ல. கண்டிப்பா இந்த 7000 mAhக்காக சாம்சங்க்கு என்னுடைய தரப்புல இருந்து ஒரு லைக் வந்து கண்டிப்பா தருவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து தந்துடுங்க. ஸோ மூணாவது ரீசனா கண்டிப்பா இந்த மொபைல்ல நம்ம பேச வேண்டியது கேமரா பத்தி தான். ஸோ பேக் சைட்ல நமக்கு 4 கேமராஸ் வந்து தந்திருக்காங்க. அதுல 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்கு. ஸோ சோனி சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கேமரா கிளாரிட்டி பார்த்தாலும் செம்மையா இருக்கு. இது டே டைம்ல வந்து நம்ம சொல்ல வேணாம். நீங்க ஃபிளாக்ஷிப் மொபைல் லெவலுக்கு நீங்க கேமராஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க ஃப்ரண்ட் கேமராலையும் 32 மெகா பிக்சலுக்காகவும் அங்கேயும் சோனி சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் இந்த மொபைல் வந்து எந்த வித டிசப்பாயின்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்க நைட் மோட் யூஸ் பண்ணாலும் அதுல கூட உங்களுக்கு வைட் ஆங்கிள் சப்போர்ட் வந்து இந்த மொபைல் வந்து இருக்கு. கேமரால நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. தோண்ட வந்து நிறைய விஷயம் வந்து வந்துட்டே இருக்கு. புது ஃபீச்சர்ல எக்கச்சக்க ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க கேமரால. ஸோ அந்த சிங்கிள் டேக் ஃபீச்சர்னா உண்மையிலேயே எனக்கு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுது அந்த சிங்கிள் டேக் ஃபீச்சர்ல. யாராவது M31s யூஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ நீங்க சின்ன மூமெண்ட்ஸ் வந்து இதுல வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்க வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கும்போது இந்த ஷேக்கிங் எந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இந்த மொபைல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க ஷேக் பண்ணி வீடியோ எடுத்தாலும் அது வரும்போது கண்டிப்பா ஸோ நல்ல ஸ்டேபிளா நீங்க வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம்னா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ரெண்டுமே 4K வரைக்கும் நீங்க வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நமக்கு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வந்து தந்திருக்காங்க. 30,000 35,000 மொபைல் பார்த்தாலும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் தான் இருக்கும். இதுல வந்து 5 மெகா பிக்சல் வரைக்கும் தந்திருக்காங்க. ஆக்சுவல் இமேஜ் வந்து நம்ம பார்க்க முடியுது மேக்ரோ சென்சர்ல நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது. ஸோ நாலாவது ரீசன் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி சாம்சங் வந்து கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ அந்த எக்ஸினஸ் ப்ராசஸர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணாம ஸ்னாப் டிராகன்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணதுக்காக அதுக்கு ஒரு தேங்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஸ்னாப் டிராகன் 730G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பவர்ஃபுல் கேமிங் ப்ராசஸர் சொல்லிக்கலாம். நீங்க யூஸ் பண்ற டெய்லி டாஸ்க் ஆகட்டும் இல்லைன்னா கேமிங்ஸ் நீங்க ஆடும்போது ஆகட்டும் இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பா ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால M51 வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து போயிருக்கு கண்டிப்பா சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஸ்னாப் டிராகன் 730G ப்ராசஸருக்காகவே இந்த அண்டர் 25,000ல நம்ம பெஸ்ட் டாப் 5 மொபைல் செலக்ட் பண்ணாலும் கண்டிப்பா
கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ 5வது ரீசனாக நான் சொல்ல விரும்புகிறது இந்த மொபைல் எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு நல்ல விஷயமா பேச முடியுது. ஸோ பாட்டமில் பார்த்தா 3.5 ஜாக் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தோம்னா ஃபார் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல ஃபேஸ் அன்லாக் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ FM ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கூடவே NFC ஆப்ஷன் இப்போ தந்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே கூகுள் பே வந்து இந்தியாவில் NFC பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மொபைலில் கூகுள் பேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாம்சங் பே கூட இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ NFC ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது ரீசெண்ட் டைமில். ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக அந்த பேமெண்ட் மோட் தான் எல்லோரும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் இந்த மொபைல் வந்து இன்பில்ட்டாக வருது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. வைட் ஒன் L1 சப்போர்ட் இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், அமேசான் பிரைம் வீடியோஸ் வந்து HDல வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ GCam சப்போர்ட் இந்த மொபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் இருக்குது. ஸோ ஐயர் பிளாஸ்டர் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை தவிர மற்ற எல்லா ஆப்ஷன் இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலாக இந்த Galaxy M51 உடைய ப்ரைஸ் பற்றி நம்ம பேசும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 25,000 வரைக்கும் இருக்குது. இதே 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 27,000 வரைக்கும் இருக்குது. ஸோ சில பேர் சொல்லுவாங்க இந்த சாம்சங் மொபைல்ஸ் எல்லாமே 6 மாதம் 1 இயர் ஆனதுக்கப்புறம் ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே அந்த 64GB ஸ்டோரேஜ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 இயர்க்குள்ளே நம்ம ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் பண்ணி வச்சுருப்போம். கண்டிப்பாக இந்த லேகிங் ப்ராப்ளம் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து நமக்கு அதிக RAM இருக்குது, அதிக ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. கூடவே மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் 1 TB வரைக்கும் நீங்கள் மைக்ரோ SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லான்ச் ஆகிற மொபைலில் நீங்கள் நல்ல ப்ராசஸர், அதிக RAM இருக்கிற மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேகிங் ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ இதை விட நல்ல மொபைல் வந்து 25,000 ரேஞ்சில் இல்லையான்னு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. இதை விட பெட்டரான ப்ராசஸர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராசஸர் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வேறு மொபைல் வந்து சாய்ஸில் இருக்குது. ஆனால் ஓவராலாக நீங்கள் எல்லா செக்மெண்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஆகட்டும், பேட்டரியில், டிஸ்பிளே ஆகட்டும், ப்ராசஸர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் மொபைல் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசஸர் வந்து 20,000 இருக்குது. ஆனால் இதே டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குதா, இதே பேட்டரி வந்து கிடைக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் ஆன்சர் வந்து சொல்ல முடியும். 6000 mAh வரைக்கும் பேட்டரி இருக்கிற மொபைல்ஸ் வேறு பிராண்டில் இருக்குது. ஆனால் இதே மாதிரி கேமரா வந்து உங்களுக்கு அங்கே பார்க்க முடியுதா, இல்லைன்னா இதே மாதிரி டிஸ்பிளே வந்து யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்லையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சாம்சங் Galaxy M51 மொபைல் வந்து வின்னராக வந்து நிற்கும். இதில் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸே இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பில்ட் குவாலிட்டி தான் அவங்க வந்து கொஞ்சமாக ஏதாவது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ பேக் சைடில் அவங்க பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் பாடி இருக்குது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து மைனஸாக தெரியுது. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக் கேஸ் வந்து இங்கே பாக்ஸ்குள்ளே தரல. ஸோ கூடி சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணி போட வேண்டியது இருக்குது. இதுக்கு பேக் கேஸ். இந்த 5 ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாங் லைஃப் வந்து இந்த மொபைல் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து கூடிய சீக்கிரமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ்.